ஹாலிவுட்டோட உச்சக்கட்ட உளவு திரைப்படங்களை மிஞ்சக்கூடிய ஒரு திகில் நாடகம் மத்திய கிழக்கில் அரங்கேறி வருகிறது. அமெரிக்காவுடைய CIA, அதுபோல் இஸ்ரேலோட மொசாத், இந்த உலகின் அதிநவீன உளவு அமைப்புகள் ஒரே ஒரு மனிதனோட இருப்பிடத்தை கண்டறியறதுக்கு தங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி வேட்டையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். CIA, மொசாத் தேடக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற அந்த கெஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அவர் தான் ஈரானோட புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் பிப்ரவரி 28 ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்படுறாரு. அதை தொடர்ந்து மார்ச் மாத மத்தியில் ஈரானுடைய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டார். அப்போ அவர் நேரடியா வீடியோலையோ அல்லது பொதுவெளியிலேயோ தோன்றி மக்கள் கிட்ட உரையாற்றல. ஈரான் அரசு தொலைக்காட்சியில் அவர் வெளியிட்டதா அறிக்கை ஒன்று மட்டும்தான் வாசிக்கப்பட்டுச்சு. ஈரானிய சட்டப்படி புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவர் நிபுணர்கள் அவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அவையின் முன்னாடி நேரில் ஆஜராகி உறுதிமொழி ஏற்கணும். இந்த உறுதிமொழி ஏற்பு நிறைவடைஞ்ச பிறகு புதிய தலைவர் சட்டப்பூர்வமாக நாட்டின் இராணுவம் மற்றும் அனைத்து அரசு துறைகளின் மீதான முழு அதிகாரத்தையும் பெறுவார். மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அவர் நிபுணர்கள் அவையின் முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகலை. ஈரானில் நவ்ரூஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு மார்ச் 20 நவ்ரூஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு. பொதுவாக இந்த நவ்ரூஸ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய தருணத்தில் ஈரானுடைய உச்ச தலைவராக யார் இருந்தாலும் அவர் அரசு தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுக்கு உரை நிகழ்த்துவார். அந்த உரையின் போது தான் ஸ்லோகன் ஆஃப் த இயரை உச்ச தலைவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார். ஈரான் அரசு, இராணுவம், அது மட்டும் இல்லாமல் மக்கள், இவங்க அனைவருக்குமே அந்த ஆண்டில் எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத உச்ச தலைவர் வெளியிடக்கூடிய இந்த ஸ்லோகன் ஆஃப் த இயர் தான் தீர்மானிக்கும். அது மட்டும் இல்லாமல் உச்ச தலைவர்கள் ஈரானுடைய 2வது பெரிய நகரமும் ஆன்மீக மையமாக இருக்கக்கூடிய மஷாத் நகரத்துக்கு பயணம் மேற்கொள்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய இமாம் ரெசா புனித தலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதே போல் அதிகாரிகளுக்கு இடையில் உச்ச தலைவர் ஆற்றக்கூடிய உரை இருக்கு இல்லையா, அது நாட்டின் மிக முக்கியமான கொள்கை அறிவிப்பாக கருதப்படும். ஆனால் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி நவ்ரூஸ் பண்டிகையின் போது பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது காணொளி வாயிலாகவோ தோன்றவில்லை. அதுக்கு பதிலாக அவருடைய பெயரில் எழுத்துப்பூர்வமான செய்தி மட்டுமே ஈரானிய அரசு ஊடகங்கள், அதே போல் டெலிகிராம் வாயிலாக வெளியிடப்பட்டுச்சு. நவ்ரூஸ் பண்டிகையின் போது மொஜ்தபா கமேனி பொதுவெளியில் தோன்றுவார் அப்படின்னு காத்திருந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதைத் தொடர்ந்து கமேனி 90% அழிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். அதுக்கு பிறகு அயதுல்லா அலி கமேனியுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வில் மொஜ்தபா கமேனி பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இறுதி அஞ்சலியின் போது கருப்பு நிற உடையில் முகத்தை முழுவதுமாக மறைக்கக்கூடிய மாஸ்க் மற்றும் தொப்பி அணிந்தபடி ஒரு நபர் சில வினாடிகள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு சென்றார். அவர் தான் தலைமறைவாக இருக்கக்கூடிய மொஜ்தபா கமேனி அப்படின்னும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக அவர் மாஸ்க் அணிந்து வந்ததாகவும் தகவல்கள் தீயா பரவுச்சு. அமெரிக்காவுடைய CIA, அதே போல் இஸ்ரேலோட மொசாத் உளவு அமைப்புகள் அந்த புகைப்படங்களை விரிவாக ஆய்வு செய்தாங்க. அதில் மாஸ்க் அணிந்து வந்த நபர் மொஜ்தபாவுடைய உடலமைப்போடு ஒத்துப்போகவில்லை அப்படின்னும் புதிய தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற தோற்றத்தை உருவாக்குறதுக்கு ஈரானிய பாதுகாப்பு படையினர் செய்த பாடி டபுள் அப்படின்னும் உளவு வட்டாரங்கள் தெரிவிச்சுது. இப்போ அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஈரானில் இருக்கக்கூடிய தற்போதைய ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தி இருக்கிறார். அலி கமேனியினுடைய மறைவுக்கு பிறகு புதிய தலைவர் மொஜ்தபா கமேனியின் கீழ் ஈரானிய இராணுவமும் ஆட்சி அமைப்பும் தொடர்ந்து இயங்கி வர்றதுனால அரைகுறையான ஒரு போர் நிறுத்தத்தை விட ஆட்சி மாற்றத்திற்கான அழுத்தத்தை தர்றது தான் சிறந்தது அப்படின்னு நெத்தன்யாகு ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தான் CIA, மொசாத் இந்த 2 பேரும் இப்போ மொஜ்தபா கமேனியை தேட தொடங்கி இருக்கிறாங்க. ஈரானில் ஆட்சியை இயக்கக்கூடிய முதன்மையான புள்ளியான உச்ச தலைவரை முடக்குவது அல்லது அகற்றுவது ஆட்சியை வீழ்த்துறதுக்கு எளிதான வழி அப்படின்னு 2 நாடுகளுமே கருதுகின்றன. இப்போ மொஜ்தபா கமேனி உயிரோடு இருக்கிறாரா, படுகாயமடைந்து படுக்கையில் இருக்கிறாரா, அல்லது போரை வழிநடத்தக்கூடிய நிலைகளில் செயல்படுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த உளவு அமைப்புகளுடைய முதன்மை இலக்காக இருக்குது. ஈரான் வெளியிட்டு வரக்கூடிய எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் மாஸ்க் அணிந்த நபர் போன்ற பிம்பங்கள் உண்மையா அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை செய்யக்கூடிய நாடகமா அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு CIAவும் மொசாத்தும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரகசிய ஊடுருவலுக்கு பெயர் போன மொசாத் அமைப்பு ஈரானோட உள்ளூர் தளபதிகள், IRGC உயரதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பணியாளர்கள் மூலமாக கமேனி இருக்கக்கூடிய நிலத்தடி புகலிடங்கள், அதேபோல் அவருடைய உடல்நலம் குறித்து அறியறதுக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வருது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட CIA
செயற்கைக்கோள் தெர்மல் புகைப்படங்கள், ஈரானிய தலைவர்களுடைய பாதுகாக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சிக்னல்கள், அதேபோல் அதிநவீன ஏஐ பகுப்பாய்வு மூலமாலாம் அவருடைய இருப்பிடத்தை கணிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலோட துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயந்து கமேனி ஈரானுடைய நட்டான்ஸ் அல்லது ஃபோடோ போன்ற நிலத்தடி அணுசக்தி தளங்களுடைய ஆழமான நிலத்தடி பகுதியில் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முந்தைய அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலின் போது பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவிகளுடைய உதவியோடு இருக்கலாம் அப்படின்னும், அதனால தான் அவரால் வீடியோவில் கூட தோன்ற முடியவில்லை அப்படின்னும் மொசாத் சந்தேகிக்குது. எந்த ஒரு டிஜிட்டல் அல்லது மின்னணு சாதனங்களை பயன்படுத்தினாலும் மொசாத் தன்னுடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடும் அப்படிங்கிறதுனால கமேனி எலக்ட்ரானிக் சாதனங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டதாகவும் தகவல்கள் இன்னொரு பக்கம் சொல்லுது. இப்போ முஸ்தபா கமேனியினுடைய இருப்பிடம் மற்றும் நிலை குறித்து உறுதியான தகவல் இல்லாததுனால ஈரானிய இராணுவத்திற்குள்ளேயும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெடிக்க வாய்ப்பு இருப்பதா சிஐஏ கணிக்கிறாங்க. கமேனியினுடைய இருப்பிடம் துல்லியமாக கண்டறியப்பட்டுச்சுன்னா நெத்தன்யாவினுடைய விருப்பப்படி ஈரானோட கமாண்ட் சென்டர்களை தகர்த்து ஆட்சியை முற்றிலுமாக கவிழ்க்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அதேபோல் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுடைய அதிநவீன வெப்ப உணரி தெர்மல் இமேஜிங்னு சொல்லுவாங்க. அதேபோல் ஏஐ செயற்கைக்கோள்கள் நிலத்தடியில் இருக்கக்கூடிய மனித நடமாட்டத்தையும் உடலில் வெப்பத்தையும் கூட துல்லியமாக கண்டறியக்கூடியவை. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு கமேனி தங்கியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நிலத்தடி புகலிடங்கள் இருக்கு இல்லையா, பங்கர்ஸ், அது பூமிக்கு கீழே நூற்றுக்கணக்கான அடிகள் ஆழத்தில் அதிநவீனமான காந்த அலை எதிர்ப்பு நுட்பத்தோடு கட்டப்பட்டிருக்கின்றன. இதனால் செயற்கைக்கோள்களால் உள்ளே மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத படம் பிடிக்க முடியறதில்ல அப்படிங்கிறதும் வரக்கூடிய தகவலாக இருக்குது. 2011 பென்லேடன் பயன்படுத்திய அதே உத்தியை முஸ்தபாவும் பயன்படுத்தி வருகிறார் அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள், குறிப்பாக இந்த உளவு அமைப்புகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ அவர் அளிக்கக்கூடிய கட்டளைகள், அதாவது முஸ்தபா கமேனி அளிக்கக்கூடிய கட்டளைகள் அனைத்துமே எந்த ஒரு வைஃபை இணையம் அல்லது ரேடியோ அலைவரிசையிலையும் போகிறதில்ல. அதுக்கு மாறாக கையால் எழுதப்பட்ட காகித குறிப்புகள் 3 முதல் 4 மனித தூதர்கள் மூலமாக மாற்றப்பட்டு இறுதியாகத்தான் இராணுவ அதிகாரிகளுக்கு போகுது. அந்த தூதர்களுக்கே தாங்கள் யாருடைய கடிதத்தை கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பிளைண்ட் நெட்வொர்க் முறையில் இது இயங்குது அப்படின்னு சொல்லப்படுது. முஸ்தபா கமேனி தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் மொசாத் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய முழு கவனத்தையும் ஈரானுடைய முன்னணி அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் மேலே திருப்பியிருக்கு. ஈரானோட டாப் டாக்டர்கள் திடீர்னு காணாமல் போகிறார்களா அல்லது பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி பகுதிகளுக்கு ரகசியமாக அழைச்சிட்டு செல்லப்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மொசாத் உளவாளிகள் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தங்களுடைய மருத்துவ குழுவிலேயே யாராவது மொசாத் உளவாளியாக இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முஸ்தபாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ குழுவை ஐஆர்ஜிசி முற்றிலும் தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. இப்போ சிஐஏ அதேபோல் மொசாத் இந்த 2 அமைப்பையும் திசை திருப்பறதுக்கு ஈரானிய பாதுகாப்பு படை பல போலி உத்திகளையும் கையாண்டுட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் முஸ்தபாவுடைய அதிகாரப்பூர்வ கான்வாய்ஸ் டெஹ்ரானில் வெவ்வேறு திசைகளில் பயணிக்க வைக்கப்படுகின்றன. அதேபோல் அவரோட உடலமைப்பு கொண்ட பாடி டபுள் நபர்களை ரகசிய வாகனங்களில் ஏற்றி இறக்கிறதன் மூலமாக மொசாத்தோட செயற்கைக்கோள்கள் அதேபோல் உள்ளூர் உளவு அமைப்புகளை குழப்பமடைய வைக்கிற ஒரு யுத்தியையும் ஃபாலோ பண்ணுறாங்க. கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனியுடைய இருப்பிடத்தை டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஹேக் செஞ்சும் மொபைல் சிக்னல்களை கண்காணிச்சும் சிஐஏ அதேபோல் மொசாத்தோட யூனிட் 8200 இந்த பிரிவு 8200 பிரிவு துல்லியமாக கண்டறிஞ்சது. அப்போ இதை உணர்ந்த ஈரான் பாதுகாப்பு படை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ முஸ்தபா இருக்கலாம்னு சந்தேகப்படக்கூடிய வீதிகள் அதேபோல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கேமராக்களையும் முற்றிலும் துண்டித்து மனித காவலாளிகளை மட்டும்தான் பாதுகாப்புக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறார். இதுக்கிடையில் ஈரானோட அதிபராக இருக்கக்கூடிய மசூத் தான் புதிய உச்ச தலைவர் முஸ்தபாவை நேரில் சந்தித்து பேசியதாக அண்மையில் தெரிவிச்சிருந்தார். ஆனால் அந்த சந்திப்பு தொடர்பான ஒரு புகைப்படம் கூட வெளியிடப்படலை. இதனால் புரட்சிகர காவல்படை ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை வெளிக்காட்டுறதுக்கு முஸ்தபா உயிரோடு இருப்பதாக காட்டக்கூடிய ஃபேண்டம் ரெஜிமை நடத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பனிப்போர் காலத்து உளவு புதினங்களையும் ஹாலிவுட்டோட விறுவிறுப்பான ஸ்பை த்ரில்லர் திரைப்படங்களையும் மிஞ்சக்கூடிய வகையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த தேடுதல் வேட்டை. வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல, அதிநவீன தொழில்நுட்பத்திற்கும் பழமையான மறைமுக உத்திகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய நுட்பமான ஒரு சதுரங்க விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் உலகின் அதிநவீன செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன ஏவுகணைகள் இதோட காத்திருக்கக்கூடிய சிஐஏ மொசாத் கூட்டணி. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் தடயங்கள் ஏதுமின்றி காகித குறிப்புகள், நிழல் மனிதர்கள், ஆழ்நில புகலிடங்கள், இது மூலமாக கண்ணாமூச்சி காட்டக்கூடிய ஈரானுடைய பாதுகாப்பு அரண்.
திரைப்படங்களில் வர்றது போல இந்த உளவுப் போரினுடைய இறுதிக்கட்ட திரை விலகும்போது தான் மத்திய கிழக்கின் அடுத்த கட்ட வரைபடமும் அதிகாரத்தின் உண்மையான முகமும் உலகத்திற்கு தெரிய வரும்.